ஸோ கரெக்டாக என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி வந்தது என்னோட மாமியார் தான். ஸோ அவங்க வந்து எனக்கு அப்போது இதுதானா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குரோஷே சொல்லி தந்தாங்க. ஷி வாஸ் அ கிராஃப்ட் டீச்சர் ஆக்சுவலி. ஓகே. ஸோ நமக்குன்னே வாட்ச் மாதிரி அவங்க வந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் நிறையா நம்ம யூடியூப் கூகுள் நம்மளுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ பேசிக்கலி ஐ வாஸ் அ வெரி கிராஃப்ட் பர்சன் தான். கிரியேட்டிவ் பர்சன், ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் எல்லாரும் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறதே வந்து அவ நல்லா வரைவா, அவ இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் நல்லா பண்ணுவா அப்படிதான். ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சனாவே நீங்க இருந்தேன். ஆமா, அப்படிதான் இருந்தேன். ஸோ இப்போ கூட வந்து நான் இந்த ஃபீல்ட்ல பண்றேன் அப்படின்றது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்துட்டு இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. வி நியூ யூ வில் லேண்ட் அப் ஹியர் அப்படின்ற மாதிரி தான் அவங்களாம் சொல்லுவாங்க. நீ இந்த இடத்துக்கு தான் வந்து சேருவ கடைசியிலன்ற தெரியும், பிகாஸ் நீ அப்பத்துலேருந்து இப்படி தானே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஆச்சரியமே அவங்களுக்கு இல்லை. ஸோ இப்படி நான் வந்து கிரியேட்டிவ் சைட்லேயே இருந்துட்டு இருந்தேன். ஸோ வேலையை குவிட் பண்ணிட்டு இது பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் பூமிங்.